தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூறாவளி புலி பிரச்சார பீரங்கி தன்னை ஒரு அரசியல்வாதியாக நினைத்த ஒரு கோமாளி கூட்டத்தினுடைய பேச்சாளர், தான் ஒரு மிகச்சிறந்த அறிவால் நினைச்ச ஒரு பைத்தியக்காரர் தான் நம்ம இந்த பதிவில் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நிறைய மீம் கிடக்கு. அந்த மீமை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில பல தகவல்களோட சிரிப்புகளோட இந்த பதிவை நம்ம தொடர போகிறோம். அதனால் வாய்ப்புள்ள நண்பர்கள் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். அன்புக்கு அன்பு, பாசத்துக்கு பாசம், பாசத்துக்கு முன்னாடி பனி, பகைக்கு முன்னாடி புலி. போலீஸ்னா மட்டும் பின்னாடி ஓடி போய் ஒளி அப்படின்னு அண்ணன் வந்து அப்பவே டைலாக்கா சொல்லியிருக்காப்புல. இப்படி வீரவசன பேசின நம்ம அண்ணனை தான் நிறைய பேர் தேடுறாங்க. போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க கிடையாது, இணையதளத்தில் ட்விட்டரில் அண்ணனை காணோம், உடனே தான் யாருமே தேடலாம், நீ எதுக்கு ஓடி ஒழிஞ்சிட்டுருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அண்ணனை ஆளை காணும், கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா சன்மானமாக டிவி குறிப்பை நீங்கள் மாறலாம். விமான நிலையமா, விஜய் நிலையமா எல்லாம் பயந்து போயிட்டேன் பாத்தீங்களா? திருச்சி உங்க கோட்டையா? இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ண முடியுமா? எங்களோட தலைவர்களுடைய பாதுகாப்பு நீங்க வந்து அக்கறை கொண்டு வரேன். பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு தெரியுமா? பகல் இரவா வேலை பார்த்துருக்காங்க. 4 நாள் அண்ணனை மட்டும் காணும், ஓடி ஒழிஞ்சிட்டாரு. நாளா ஒரு வாரம் ஆச்சு, என்ன இந்த சனிக்கிழமை வந்துட்டுலாம், ஒரு வாரமா அண்ணனை மட்டும் காணும். பகல் இரவா ரூமுக்குள்ள ஒரே இடத்துல பூட்டி போய் இருக்காரு. யாரா தேடுறாங்க உன்னைய? அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. உன்னை யாருமே தேடலை சொல்றதவருக்கு வந்து புஷியா தன்னையும் பெரிய தலைவரா நினைச்சு தலைமறைவா இருக்க ராஜ்மோகன் நினைச்சாதான் காமெடியா இருக்கு. இவனை எந்த போலீஸும் பேரை கூட சொல்லல, ஆனாலும் தலைமறைவா இருக்கான். உண்மை அதுதான். இவரை வந்து லிஸ்ட்லேயே கிடையாது. நீ வந்து நீ எதுக்கு ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்க? இந்த வடிவேல் ஒரு படத்தில், நானும் ரவுடின்னு ஃபார்ம் ஆகிட்டேன் இந்த ஏரியாவுக்குள்ள, நீ கூட்டு போல அசிங்கமா பெருமையா அப்படின்ற மாதிரி அந்த புஷியானந்து அப்போ நிர்மல் விஜய் மேலே பேசுகிறாங்க. நானும் ஒளிஞ்சிக்கிறமையா, என்னையும் யாராவது பண்ணுங்கய்யா, நானும் ரவுடிதாயா மாதிரி அண்ணன் வந்து ஒளிஞ்சு நிற்கிற தலைமறைவாக இருக்கிறாரு. நான் தான் தலைமறைவு இருக்குன்னு தெரியுதுல்ல. ஒரு போலீஸ் கூட அனுப்பாமல் அசிங்கப்படுத்துறீங்க. அண்ணனை தயவு செய்ய யாராவது ஒருத்தர் தேட போங்க ப்ளீஸ். காவல்துறைக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், தமிழ்நாடு காவல்துறைக்கு. எங்கள் அண்ணனும் சிறந்த ஆளு தவிக்கலை வந்து புஷியானதுலாம் நீங்கள் தேடுறீங்க, எங்கள் அண்ணன்கிட்ட மட்டும் யாரும் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. அவருக்கு ஒரு போலீஸ் அனுப்புங்க, அவர் தலைமறைவாக இருக்காருங்க, அதுக்காகவாச்சும் அனுப்புங்க. இந்த குச்சி ஐஸ் வைக்கா பொருளை ஒளிஞ்சிட்டு யாரோட ஐஸ் விளையாடா? வயசுக்கு இந்த சாகாசமே கிடையாது இவருக்கு வந்து. இதுதான் அல்டிமேட்டான கம்மியுமே. இது வந்து பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்காரு. நல்லா பிடிப்பாரு பாம்பு அண்ணன் வந்து, தெரியுங்களா? பாம்பை தாங்க சொன்னேன். பயத்திலே வந்து தூக்குவாங்க அண்ணனை வந்து, தெரியுங்களா? இவருக்குன்னு எடுத்துருக்காங்க. இந்த காமெடிக்கு பண்ணல, ரியலா இப்படி ஒரு ஜோக்கர் ஒருத்தர் ஃபியூச்சர்ல வருவாங்கன்னு சொல்லி விக்னேஷ் சிவனுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. அன்றே கடுத்தார் ஆர்ஜே பாலாஜியும் விஜய் சேதுபதியும் விக்னேஷ் சிவனும். இப்படி ஒரு ஜோக்கர் ஒருத்தர் ஃபியூச்சர்ல வருவா, அவனுக்கு மீம் வச்சிருக்காங்க போல இருக்கு. எப்படி பொறுத்தது பாருங்க. ஐயா சகல, இவன் மேலதான் வழக்கே போடலையே, ஏன் தலைமறைவா? இவன் நினைச்சாதான் பாவமா இருக்கு. அந்த மாதிரி வீட்டிலலாம் இருக்காரான்னு தெரியல. எங்கள் மைனிக்கு சந்தேகம் இருக்குங்களா? அண்ணனோட ஒய்ஃபு மைனி தானே, மைனி நினைக்குங்களா
நீ யாருமே தேடலையா, நீ வீட்டுக்கு வாயா, நீ எங்கேயா ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை வெளியே போகாம வச்சுக்கோங்க, மைனிச்சிடும்லாம் பால் பாக்கெட் வாங்கியா வெளியில போயா, உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்கய்யா, கடன்காரன் கூட வரமாட்டாமையா, அதனால கொஞ்சம் வெளியே போய் பால் பாக்கெட் எடுத்துவா, பிள்ளை பாவுமையா அப்படின்ற மாதிரி அண்ணன் வீட்டுக்குள்ள வந்தா மைனிச்சிடும். வெளியில போனாங்கன்னா தயவு செய்து வீட்டுக்கு வா, உன்னை தேடி உன் கட்சிக்காரன் கூட வரல, ஒரு தபால் கூட உன்னை தேடி போடலடா, வாட்ஸ்அப்ல மீம் மட்டும் தான் போட்டிருக்காங்க, அதை தாண்டி உன்னை தேடினது யாருமே இல்லை. பாவம் தான் இவர் நிலைமை நினைக்கும் போது வீட்டுல இருக்காரா இல்ல வேற எங்கேயும் ஒளிஞ்சிருக்காரான்னு தெரியல. என்ன நேரம் இங்க விளையாடுறாங்க? பின்னால வந்துட்டீங்களா? ஆஹா. அப்படியே ஒருத்தனா? எதை ஒருத்தன்? இவன் ஒருத்தன் ஆளை வச்சு வாயை விட்டவே என் பேர் உடுக்கிடா. ஆஹா. அந்த ஒருத்தனா? அந்த கண்ணாடி கரெக்டா பொறுத்து பாருங்க, எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல. சிரிச்ச மாடிக்க அந்த கண்ணாடியும் அந்த பல்லு ஸ்மைலும் அல்டிமேட். குறுக்கது வந்துடாம வெட்ரா வெட்ரா. என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா பாவியா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. இறக்குடா. முடியுமா? முடியாது. அண்ணனை யாரும் தொட முடியாது. நீங்க தொடரும் நினைக்கும் போது அண்ணன் ஓடி ஒளிஞ்சிருக்காருனா, நீங்க தொட வந்துட்டீங்கன்னா அண்ணன் இந்த உலகத்துல இருக்க மாட்டாரு. அநியாயமா காவல்துறை ஒரு உயிரை இந்த உலகத்திலேருந்து பறிச்சுங்கிற அவ பேர் உங்களுக்கு வேண்டாம். வெரி இன்னசென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் வந்து எஃப்ஐஆர்ல ரான் போட்டி வச்சுக்கோங்களேன், அண்ணன் பூலகத்துக்கே போயிடுவார். இருந்தாண்டே நீ தூக்குவீங்க அப்படி அண்ணன் ஓடிடுவார். தமிழக அரசியலில் இன்று ஒரு திருப்பம், பரபரப்பு. டிவிகே பிரச்சார பீரங்கி ராஜ்மோகன் காணவில்லை, குறிப்பும் போட்டிருக்கணும், என்னை தேடி அது போடல, யாரும் தேடவும் இல்லை. அப்ப ஏன்டா ஓடி ஓடுகிற, ஒன்னுதான் யாரும் தேடலா, அண்ணன் காணாம போயிட்டார். தமிழக அரசியல் 4D செஸ் விளையாடும் தமீம் அன்சாரி மனக்குமுறல். எப்படி இழுத்து போட்டிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. லெப்ட் பார்ட்டி தானே இது, ரைட்ல இருக்காரு அண்ணனுக்கு, கரெக்டாக தாங்க இருப்பாரு. இவர் கூட போடலாங்க, 4 செய்தியாளர் சந்திப்பாரு, 4 பேர்ட்டு பேசவா செய்வார். அந்த தளபதிக்கு இந்த குட்டி பகுதி எவ்வளவோ தாவலம் சொல்லலாம். நம்ம வந்து என்ன, நம்மளை யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம அரசியல்வாதி இல்லையா, என்னடா இது முதலக்காரனுக்கு வந்த பெரிய சோகம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சோகத்தின் உச்சியிலே போயிருக்காரு. கடைசியா நம்ம அண்ணனுக்கு போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வ குத்தமாயிரும். நமக்கு கண்டென்ட் கொடுத்து நமக்கு தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நமக்கு வணக்கத்தை போடுறது புஷியானந்த அண்ணன் தான். அப்போ அவரை மறக்கலாமா? அதுக்கு அண்ணனுக்காக எடுக்கப்பட்ட மீம் டெம்ப்ளேட் தான் இது வந்து. அண்ணன் அடையாளத்தை தாண்டி அண்ணன் ஓடிக்கிட்டு இருக்காரு. இவர் மறைஞ்சு போன கூட லாஜிக் இருக்குங்களாங்க. எங்கெங்க போன எங்க ராஜ்மோகன் அண்ணன், தயவு செய்து வீட்டுக்கு வாங்க, ஒருவேளை வீட்டில் இருந்தீங்கன்னா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து முடிக்கிறோம். நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த அனில் குஞ்சான்ஸ்ல நிறைய பேர் மீம் போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் வீடியோ போடுறவங்க பேரில் நம்ம கண்டென்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து அவங்கள போட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.